நண்புக்குரிய நண்பர்களே, இப்பொழுது நான் நின்று கைத்துக் கொண்டிருக்கிற இடம் மட்டக்களப்பில் உள்ள கல்லடியில் நிற்கிறேன். கல்லடி எந்த இடத்துக்கு உட்பட்டது வேண்டாம், எம்சுக்கு உட்பட்டது. அதாவது இந்த கல்லடி கிட்டத்தட்ட டவுன் தான். கிட்டத்தட்ட நிறுத்தி பார்த்தோம்னா நிறுத்தி பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் வரும். கிட்டத்தட்ட டவுன் தான். இங்க பாருங்க, மாடு பணிக்கு கிட்டத்தட்ட தொழுவம் வாங்கி ஏறி. சுருக்கமா சொல்ல போனா இன்னும் வருங்காலத்துல பார்த்த மாட்டு உரிமையாளர்கள் வந்து வைக்கலையும் போட்டு பாலை கறந்து போவாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு நிலையான இடம் ஆகி மணிக்கு போறதுக்கிட்ட மாடு பணிக்கு கால்நடை. அதாவது நீங்க சொல்ல போனா இந்த சுத்தி வளைஞ்சி பார்க்க போனா ஒரு சுற்றுலா தலமான ஏரியா. இல்ல மேலத்திய நாட்டு மக்கள் கடவேர் வாரது, விடுதிகள்லாம் கூட விடுதிகள்லாம் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்ம மக்கள் மழை காலம் மாறுது, மக்கள் பிரயாணம் செய்கிற இடம். ஒரு பிரதான ஒரு போக்குவரத்தான ஒரு மெயின் இது, அதாவது பிரதான வீதி, முக்கியமான வீதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மைய கருது. அந்த இடத்துல பாருங்க மாடு கிடக்கிற கடையை பாருங்க. இன்னும் சொன்னாங்க இன்னொரு 10-12 மணி ஆனா பாருங்க மாடு 7-8 மாடு வரும். இந்த சாணத்தை பாருங்க. இதுல எல்லாம் ஒரு முறைக்கு பார்க்க போனா இந்த சாணம் கிடக்கிற இடத்துல படிச்சா புல்ல அடிச்சு பூக்கடல நாட்டி ஒரு காடு நாங்கி வைக்கிற இடத்துல மாடு வளர்த்து சாணம் போடும். என்னையா இது வெற்றி கூட்ட உட்பட்ட ஒரு இடம், இது முக்கியமான ஒரு இடம். தயவு செய்து ஐயா இந்த மேயர், அதாவது இந்த எம்சி மேயர், அதாவது இந்த முதல்வர், இந்த பிதா வேலையில யாசம் பார்க்க இந்த பார்வை செய்த முட்டு சொல்றேன். ஒரு மேயர்ன்றது, அதாவது ஒரு எம்சி மேயர்ன்றது சின்ன விஷயம் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு நிழல் ஜனாதிபதிக்கு சமணம். அந்த கதிரை சும்மா கதிரம் இல்லை ஐயா. மேயர்ன்ற போஸ்ட் சும்மா போஸ்ட் இல்லை. நீங்க ஐயா மக்களுக்கு அடிதடியான நல்ல ஒரு வேலைகளை செய்யுங்க. விதமாதமாக நீங்க நடந்து கொள்ளாங்க. தயவு செய்து நல்ல சேவைகளை செஞ்சு அதை விட்டு போட்டு நீங்க தீர்மானம் எடுத்துக்க 3000 ரூபாய் கொடுத்து கட்டக்காடி மாலை கட்டா 3000 ரூபாய். ஆனா இப்ப நாங்க அதிகரிச்சிருக்கோம், 5000 ரூபாய் அதிகரிச்சிருக்கோம். கட்டக்காடி மாட்டை கட்டினாடு சொன்னா போதாது, மாட்டை கட்டணும். எம்சி ஊழியர்களை கொண்டு வந்து மாட்டை கட்டுங்க, மாட்டை கட்டுங்க ஐயா, மாட்டை கட்டுங்க. இங்க பாருங்க, பாருங்க மாடுல காடுங்க, பாருங்க மாடு வருது, சொல்லுவத்துல வருது மாடு. இங்க பாருங்க மாடு பாருங்க. இது ஒரு டவுன் ஐயா. இது டவுன் பாருங்க, மாடுல பாருங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், சிவம் பார்த்தேன் நான் ஐயா மேயர் ஐயா அவர்களுக்கு இதை உடனடியா கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மைய கரு, இந்த மணிக்கூட கோவிலும் இல்ல கல்லடியும் ஒரு மைய கரு. கிட்டத்தட்ட ஒரு டவுன் தான் இது. கிட்டத்தட்ட மீண்டும் மீண்டும் சொல்றேன், கால்நடையை கட்டுங்க. வாரது மாறி அட மழை, கால்நடையை கட்டி சொல்லுங்க உரிமையாளர்கிட்ட. இல்லாட்டி இதுக்குரிய சண்டை பிடிச்சி காசை வேண்டி எடுங்க. இல்லாட்டி பொதுமக்களை சொல்லுங்க, கால்நடையில கட்டி எடுக்கலாம். 6 மணிக்கு போறோம், கால்நடையில கட்டா கட்டி நீங்க சண்டை படத்தை எடுக்கலாம் சொல்லுங்க. நாங்க கட்டி எடுத்தோம், கட்டி போட்டு 5000 எடுக்க மாட்டோம், 10,000-15,000 எடுக்க. அடுத்த நாள் பார்த்தா கட்டுப்பட, அடுத்த நாள் பார்த்தா மாடு இப்படி மேயாது. பாருங்க என்பதை உங்களுக்கு அக்கறை நிமித்தமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பரவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.